வண்டி எடுத்தாச்சு. நம்ம புது வண்டி எடுத்துருக்கோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள். பஸ் நல்லா இருக்குது. நல்லா ஏர் பிரேக்கு செம்ம கண்டிஷன். வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நேற்று ஆர்டர் பண்ணோம். அதுக்குள்ளேயே ஒரு புக் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டூர் ட்ரிப்பு அதான் போயிட்டுருக்கோம். நம்ம ஒன்றும் போகிறதில்ல. நம்ம சண்டைக்கு வந்துடுறாங்க. நமக்குள்ளே அந்த பிடிக்கும் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்பப்போ யாருக்கிட்ட வாடா டே இப்போ வாடா, அதனால் நம்ம நெருங்க கூட முடியாது. நம்ம பஸ்ஸு கண்டிஷன் அப்படி அது சும்மா டக்கரை வாடகை வச்சுட்டு ஓட்டினா நம்ம விட்டுருவோமா? எல்லாமே இந்த நாட்டில் அப்படி தாங்க. செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஒரு பெண்ட் இருக்குது, இடத்துல பார்த்தும் போகணும். ஒருத்தரும் வழி விட மாட்டாங்க. நம்ம எல்லாமே காஞ்சது எங்க சரியான பெண்டு. இந்த இடத்துல வரும் ஒரு இது கூட வான் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி ஸ்பீடாக வந்து வளைஞ்சாலும் ஆக்சிடென்ட் தான் ஆகும். கவர்மெண்ட்டுக்கே அறிவில்லை. சொல்லி என்ன வந்தது. இன்னும் அதே ஸ்பீடில் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நம்ம 2 நாள் டூரு, அவளை டக்குன்னு கூப்பிட்டு போய் விடணும். நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் பயங்கர வேகமாக போகணுன்னு சொல்கிறாங்க. புது பஸ்ஸு நம்ம கண்ட்ரோல் இருக்காது. இருந்தாலும் நம்மளும் அவள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்டு வேறு மேலே வீட்டுக்கு சவுண்டு சரி, இந்த மாதிரி பெண்டில் இருந்துச்சு. என்ன கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்து நம்ம ஸ்பீடாக போடாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ஃப்யூச்சர்ஸு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துணும். மழை வர மாதிரி இருக்குது. வந்துருச்சுங்க, மழை வந்துருச்சு. இப்போதே சொல்லி வாய முடியல. இந்த இடத்துல கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அடுத்த டோல்கேட் வர்றதுக்குள்ளே ஒரு மேப் போட்டு போயிடணும். லேட் ஆகுது. டக்குன்னு வந்தால் தானே நம்ம அடுத்த ஏரியா எப்படி இருக்குதோ. இது என்ன ஊருக்குள்ள ஒன்று பண்ணி விட்டானுங்க. எங்காதுங்க நம்ம என்ன நம்ம எங்கே விட்டாலும் விட்டுருவோம். இங்கே அதுக்கு மேலே மழை பெய்யும் தெரியுது. ஒரு சல்லி நாய் கூட காணும், ஒருத்தனையும் காணும். ரேஸ் ஓட்டலான்னு பார்த்தா ஒருத்தனையும் வந்தாங்க. என்னப்பா எவனாச்சும் இருந்தால் தானே ரேஸ் ஓட்ட முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஆவலாக இருக்காங்க, யாராச்சும் ரேஸ் போடணும். எவனாச்சும் இருந்தால் தானே ரேஸ் போட முடியும். பொள்ளாச்சி பைபாஸ் மாதிரி இருக்குது. பொள்ளாச்சி பைபாஸ் இப்படி தாங்க இருக்குது, ஒயிட் ரோடு மாதிரி. பார்த்தீங்களா, இதெல்லாம் பாரு எப்படி ராங்காக கவர்மெண்ட் வேலை செய்யணும். அந்த கார்காரனே கொண்டு போய் சாத்திருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயா நம்ம எதிரி இங்கே போயிட்டு இருக்காரு, இவன்கிட்ட போடலாம் அந்த ரேஸ் வாங்க. நம்ம எதிரிக்கு என்ன ஆச்சு? இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்காரு. ஓ பெண்டா? ஐயா மாப்பிள்ள, போயிட்டு வரோம் சரியா? நம்ம பஸ்ஸு பழைய பஸ்ஸு நம்ம அந்த போட்டு புது பஸ்ஸு வேறு கிடச்சிருக்கு. சும்மா விடுவோமா? நம்மதே டிரைவர்னாலே நம்மதே. மழை வேறு வருது, ஒன்றும் தெரியவே மாட்டேங்குது. அடிச்சானுங்க தம்பி, பார்த்துருக்குங்க இது பஸ்ஸு. இந்த ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஆகுற ஏரியா. ஓ ரைட்டா சாரிப்பா வீட்டில் இப்போ நம்ம சண்டை விட்டு இருந்தோம்ல, ஏதாச்சும் ஏசிருப்பியா, சாவு மீது விட்டுருப்பியா, பழிச்சிருச்சு. நமக்கு எப்பவுமே ஆண்டவர் தானே இருக்குங்க, நம்ம எப்போ முருகன் தானே இருக்கு. பட் நம்ம பஸ்ஸுக்கே என்னன்னாலும் நமக்கு உண்டாகாதுங்க. இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் எதிர்கால தூண்கள் அதை கொண்டு என்னப்பா கரெக்டு தான். நான் எதிர்கால தூண் தானே அப்படிலாம் இல்லைங்கிறீங்களா? பார்த்துப்பா, படிப்பு தான் முக்கியம். இல்லாட்டி இனிமேல் டிரைவர் தான் ஆக முடியும். ஏய் நான் ரூட்டில் போகிறோம். சாரிண்ணே அவனால தானே. அவன் ஸ்லோ பண்ண மாட்டேங்கிறியா? இல்லைடா வரண்டா. யாருக்கிட்ட சண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க? மேலே பாரு, இப்போ அவன் ஒன்றும் சாத்தியிருப்பாங்க. எங்கே
எங்கே வேணாலும் நீ விட மாட்டேன் நீ வரேன்டா எங்கடா இருக்க சௌரியத்துக்கு ஓட்டிட்டு போகிற நீ ஓட்டார்ல டே இறங்குடா ஆம்பளை டே இறங்குடா இங்கே இறங்கி ஓடிட்டான் அடுத்துடுச்சுங்க ஐயா பயத்தை காமிச்சிட்டோம்ல சரி இங்கே பார்த்தா வேலைக்கு ஆகாது நம்ம ஓலை பழப்புக்கு சாரி தம்பி இல்லை தம்பி அப்புறம் வந்து அடிச்சா எப்படி தம்பி டிராஃபிக் ஆகிடுச்சு நம்மளால சாரிண்ணே நம்ம ஊர்லலாம் சின்ன பட்டாலாம் ஆக்சிடென்ட் இல்லைங்க அடிச்சு நம்மளே வெறுப்பத்தி விட்டாங்கல்ல சரி பாருங்க அடுத்த வீடியோ வைப்போம் வீடியோ எடுக்க முடியாது கண்டினியூ பண்ண முடியாது அடுத்தது